things God hath done unto thee. அவனுக்கு ஆண்டவர் செய்த காரியங்கள் பெரியவைகளாய் காணப்படுகின்றன. Welcome to Connecting with Tycoon. I'm ready to follow your music. Bluetooth mode. Connected. Our Lord Jesus Christ asked this person to go back to his house and tell how great the Lord has done, what great things the Lord has done to him. I can't hear you. Brother, is the connection okay, brother? I can't hear you, brother. It's not very clear. I just try this, brother. If is better, brother? Is this better? Hopefully so. Yeah. Is this okay? Yeah. Okay. Our Lord Jesus Christ has asked this person. This person has been redeemed by God, and now the Lord asks him to go back to his house and tell everybody what the Lord has done to him. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனுக்கு செய்த பெரிய காரியங்களை வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகளை எல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பி விட்டார். We are all in our houses, in our own houses today. இந்த விதமாக இந்த நாளிலே நாம் எல்லோரும் நம்முடைய சொந்த வீடுகளிலே நாம் குடியிருக்கும் வீடுகளிலே இருக்கின்றோம். But we have come together to remember what great things the Lord has done for us. இருந்தாலும் கூட நாம் எல்லாரும் ஒருமித்து இந்த நாளிலே கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு எவ்வளவு பெரிய காரியங்களை செய்திருக்கின்றார். In Luke's Gospel, chapter 8, verses 26 onwards, we see about a person who has been possessed by the devil, and the Lord has redeemed this person. இந்த விதமாக லூக்கா 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது பிசாசுகள் பிடித்திருந்த மனுஷனை குறித்தும் அவனிடத்தில் இருந்த பிசாசுகளை எல்லாம் ஆண்டவர் விரட்டி அடித்து அவனுக்கு விடுதலை கொடுத்த காரியங்களை குறித்தும் நாம் வாசிக்கின்றோம். The Lord Jesus Christ came to the place of Gerasenes. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த கெனசரேத்து என்று சொல்லக்கூடிய வந்தார். When he came to that place, he saw a person, or he was met with a person who was possessed with devil for a long time. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த இடத்திற்கு வரும்பொழுது இங்கே நெடுநாட்களாய் பிசாசுகளால் பிடிக்கப்பட்ட ஒரு மனுஷனை சந்திக்கின்றார். So this person has been possessed by devil for a long time. இந்த மனுஷன் அநேக காலமாக பிசாசுகளினால் பிடிக்கப்பட்டவனாய் இருந்தான். Second thing, he did not wear any clothes. He wear no clothes. 8:27. அங்கே பார்த்தீங்கன்னா அவன் துணியே எதுவும் இல்லாமல் நிர்வாணமான நிலைமையிலே காணப்பட்டதாக நாம் வாசிக்கின்றோம். Thirdly, we see that he neither abode in any house. He did not live in any house. He was always outside. He was in the wilderness. அவன் ஒரு நாளும் யாருடைய வீட்டிலும் எந்த வீட்டிலும் தங்கினதில்லை. இப்படியாக தனிப்பட்ட நிலைமையிலே காணப்படுகிறதாக நாம் வாசிக்கின்றோம். And he lived in the tombs, but he in the tombs, verse 27. 27ஆம் வசனத்திலே அவன் பிரேத கல்லறைகளிலே தங்கி இருந்தவனாக காணப்படுகின்றான். And he was hurting himself. He was bruising himself. தானே வேதனைப்படுத்திக் கொண்டு தன்னை தானே காயப்படுத்துகிறவனாய் இருந்தான். He was totally under the control of the devil. அவன் முற்றிலுமாக பிசாசினுடைய ஆதிக்கத்திலே இருக்கின்றான். Such a kind of person, he is meeting the Lord Jesus Christ when he came to this place of Gerasenes or Gadarenes. இப்படியாக இந்த கதிரேயனுடைய இடத்திற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது இப்படிப்பட்ட நிலைமையிலே ஒரு மனுஷன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கின்றான். Spiritually, our condition also was in the same condition. ஆவிக்குரிய நிலைமையிலே நாமும் கூட அப்படித்தான் காணப்பட்டோம். We were under the control of the devil. நாம் பிசாசினுடைய அடிமைத்தனத்திலே அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்களாய் காணப்பட்டோம்.
Oh, we were not under the control of the Holy Spirit. We were under the control of the evil spirit. பரிசுத்தாவியினுடைய ஆளுகைக்குள்ளே நாம் இருக்கவில்லை. The word of God says in John's Gospel chapter 8, we read that in verse 44, John's Gospel chapter 8 verse 44, you belong to your father the devil. யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலே நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கின்றோம். In the same gospel, John's Gospel 8, chapter 8, verse 34, we read that everyone who sins is a slave to sin. நாம் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே இயேசு அவர்களுக்கு பிறகு பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று வாசிக்கின்றோம். Oh, like this devil-possessed man, we were under the authority of the devil. We were under the authority of, because we were under the sin, we were under the authority of the evil one. இப்படியாக நாம் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தபடியினாலே நாம் தீய காரிய பிசாசுக்கு நாம் அடிமைகளாக காணப்பட்டோம். Even our condition was we were so full of shame that we, as if we were not having any clothes on us. Spiritually, we were naked. இப்படியாக இந்த மனுஷனை போல நாமும் கூட நிர்வாணமான நிலைமையிலே அவமானமான நிலைமையிலே ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் காணப்பட்டவர்களாய் இருந்தோம். And this person, we also read about him that he did not live in any house. அவனுக்கு எந்த வீடும் கிடையாது என்று நாம் வாசிக்கின்றோம். He has no stability in his life. அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு நிரந்தரமான நிலைமை இல்லாதவனாய் காணப்பட்டான். We were also like sheep. We have gone astray. We have gone astray. We have gone away from God. நாமும் அதே போல ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்தவர்களாக காணப்பட்டோம். We have gone, each one of us, in our own way. That's what we read in Isaiah chapter 53. நாம் எசாயா 63ஆம் வசனத்திலே அதிகாரத்திலே 63ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய சொந்த காரியங்களிலே போனோம் என்று வாசிக்கின்றோம். We did not have any home or house. We were spiritually, we were roaming in this world. We were roaming in this wilderness. நாமும் கூட இந்த மனுஷனை போலவே நாம் சொந்த வீடு இல்லாதவர்களாக வனாந்தரத்திலே சுற்றி திரிகிறவர்களைப் போல நாம் காணப்பட்டோம். And we see that he saw the Lord Jesus Christ in verse 28. He saw the Lord Jesus Christ and came to him. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சந்தித்தான் என்று நாம் 28ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம். When he saw Jesus, he cried out and fell down before him. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்தான் என்று வாசிக்கின்றோம். He was not in any good condition to come to the Lord Jesus Christ. He was naked. He was in a very fully possessed with devil, but he came to the Lord Jesus Christ and fell at his feet. அவன் நிர்வாணமான நிலைமையிலே மிகவும் அசுத்தமான நிலைமையிலே இருந்தாலும் கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து அவரிடத்திலே விழுந்தான் என்று நாம் வாசிக்கின்றோம். அவருக்கு முன்பாக விழுந்தான் என்று வாசிக்கின்றோம். And we find out that not one but many, a legion of the evil spirits were residing in this man. அவனிடத்திலே ஒரு ஆவி அல்ல, பல ஆவிகள், லேகியோன் என்ற நிலைமையிலே பல ஆவிகள், அநேகம் பிசாசுகள் அவனுக்குள் இருந்ததாக நாம் வாசிக்கின்றோம். In verse 30, Luke chapter 8 verse 30, we see that many devils entered in him. நாம் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது அநேகம் பிசாசுகள் அவனுக்குள் புகுந்திருந்ததாக அவன் சொன்னான். We were also under the control and we had no way, our energy was not sufficient to come out of the control of the devil. நம்முடைய சக்தியினாலே நாம் இப்படிப்பட்ட பல பிசாசுகளாக பிடிக்கப்பட்டிருந்த நிலைமையிலே நம்மாலே அவைகளிலிருந்து விடுபட்டு வர முடியாத ஒரு நிலைமையிலே காணப்பட்டோம்.
Sometimes we tried our own good works, our own bhakti, our own life. By living a good life, I can come to the Lord Jesus Christ. I can have heaven. But that was not possible because our own actions, our good works were like dirty clothes before the Lord. இப்படியாக நாம் நம்முடைய சொந்த காரியங்களினாலே சொந்த நீதியின் மூலமாக நற்காரியங்களை செய்கிறதின் மூலமாக ஆண்டவரிடத்திலே வர முடியும், இப்படிப்பட்ட பிசாசுகளிலிருந்து விடுதலை அடைய முடியும் என்று நாம் முயற்சி செய்தோம். In verse 29 we see that he is bound with chains. He is bound with chains, but nothing could control him. பாருங்க 29ஆம் வசனத்திலே அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தான், கட்டுகளை முறித்து போட்டும் பிசாசினால் வனாந்தரங்களுக்கு துரத்தப்பட்டிருந்தான். அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காணப்பட்டதாக வாசிக்கின்றோம். So as we have seen, anyone who sins, anyone who disobeys, he is under the control of the evil one. இப்படியாக நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே அசுத்த ஆவிகளின் மூலமாக கட்டப்பட்டவர்களாக காணப்பட்டோம். But our Lord Jesus Christ, he saw his condition and he has ordered the evil one to leave him, to depart from him. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனை நோக்கி அவனுடைய நிலைமையை பார்த்து அவனுக்குள் புகுந்திருந்த எல்லா பிசாசுகளையும் போகும்படியாக ஆண்டவர் கட்டளையிட்டார். We see this wonderful thing. Luke chapter 8 verse 33. Then the devils went out of the man. 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே பிசாசுகள் அந்த மனுஷனை விட்டு நீங்கி போனதாக நாம் வாசிக்கின்றோம். What a great relief. The devils left that man now. என்ன பெரிய விடுதலை அந்த மனுஷனுக்கு, எவ்வளவு பெரிய விடுதலை, எவ்வளவு சந்தோஷம். பிசாசுகள் எல்லாம் அவனை விட்டு போயிருந்த ஒரு விடுதலை காணப்பட்டவனா இருந்தான். Nobody could have saved him except the Lord Jesus Christ. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு ஒருவராலும் அவனை காப்பாற்ற முடியாது. That is why we read in the scripture, John's Gospel chapter 8, if the Son sets you, you are really free indeed. If the Son sets you free. 8ஆம் அதிகாரம் யோவான் 8ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம், அவரிடத்திலே நாம் வரும்பொழுது அவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறார் என்று வாசிக்கின்றோம். If the Son sets you free, you are free indeed. Pardon? If the Son sets you free, you are really free. குமாரன் உங்களை விடுதலை ஆக்குவாரானால் நீங்களும் விடுதலை ஆவீர்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். John's Gospel chapter 8 verse 36. யோவான் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வாசிக்கின்றோம். You and I have received this freedom from the sin, from the bondage of sin, because of the Lord Jesus Christ. நானும் நீங்களும் இப்படியாக பிசாசின் அடிமைத்திலிருந்து பாவத்தின் கட்டுகளிலிருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே விடுதலை பெற்றவர்களாய் இருக்கின்றோம். How did the Lord Jesus Christ, in the case of this devil possessed man, the Lord commanded and the devil left him? எப்படியாக இந்த பிசாசு பிடித்த மனிதனிடத்திலிருந்து பிசாசுகளை ஆண்டவர் எப்படி விரட்டி அவனுக்கு விடுதலை கொடுத்தாரோ அந்த வண்ணமாகவே நமக்கும் விடுதலை கொடுத்தார். But in our case, the Lord Jesus Christ, he did not merely command, but he gave his life on the cross as a sacrifice in order to forgive our sins and my sins. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிசாசுகளை நம்மை விட்டு விரட்டவில்லை, ஆனால் நமக்காக தம்மை தாமே கல்வாரி சிலுவையிலே மரித்ததன் மூலமாக நமக்காக தம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்ததன் மூலமாக விடுதலை கொடுத்தார். Prophet Isaiah writes in Isaiah chapter 53, we see how the Lord Jesus Christ has sacrificed, how he, in our state, in our place, how he suffered. Isaiah chapter 53, we read that. ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது நாம் நியாயம் தீர்க்கப்பட வேண்டிய இடத்திலே நமக்காக அவர் நியாயம் தீர்க்கப்பட்டார் என்பதை குறித்து ஏசாயா 53 வாசிக்கின்றோம். Isaiah 53 chapter verse 5, we read that, but he was pierced for our transgressions, he was crushed for our iniquities. ஏசாயா 53:5 நம்முடைய மீறுதல்களின் நிமித்தமாக அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தமாக அவர் நொறுக்கப்பட்டார் என்று வாசிக்கின்றோம்.
And in verse 10, we see that it was the Lord's will to crush him and to cause him to suffer. நாம் வாசிக்கின்றோம், ஆண்டவர் அவரை நெருக்கப்படும்படியாக ஆண்டவர் அவரை ஒப்பு கொடுத்தார் என்று நாம் ஏசாயாவிலே வாசிக்கின்றோம். Our Lord Jesus Christ said, I have come that they may have life and have it to the full, abundant life. John's Gospel, chapter 10, verse 10. ஏசாயா 10ஆம் அதிகாரத்திலே சொல்லி இருக்கின்றபடி, நான் அவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக அவர்களுக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக இந்த உலகத்திலே வந்தேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். Our Lord Jesus Christ is the good shepherd who laid down his life for us. நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்த ஒரு நல்ல மேய்ப்பனாக காணப்படுகின்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. In John's Gospel, chapter 10, we see that he is our good shepherd, and this shepherd, he gives his life for his sheep. யோவான் 10ஆம் அதிகாரத்திலே வாசிக்கின்றோம், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், நான் உங்களுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற ஒரு மேய்ப்பனாய் காணப்படுகிறேன் என்று ஆண்டவர் சொல்கின்றார். In John's Gospel, chapter 10, verse 15, we read, அதிகாரம் யோவான் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, and I lay down my sheep. என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொல்கின்றார். You and I, like sheep, we have gone astray, but the Lord Jesus Christ has given his life for us so that we may live. He paid the price and we are living. We are alive today. நாமும் கூட ஆடுகளை போல வழி தப்பி திரிந்த வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்முடைய வெளியேறப்பெற்ற ரத்தத்தை சிந்தினபடியினாலே நாமும் கூட மீட்கப்பட்ட நிலைமையில் இருக்கின்றோம். We need to praise God this morning. We can praise and thank God because he has redeemed us from the bondage of sin. He has given us everlasting life through faith in him. நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து நம்மை பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து இப்படியாக நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்தார். We see the changed life or the changed condition of this particular the devil possessed man in verse 35. Luke's Gospel, chapter 8, verse 35. First of all, he was sitting at the feet of Jesus. Secondly, we see that he's clothed. He's wearing clothes now. இப்பொழுது அவன் நிலைமை மாறுபட்டு துணிகளை எல்லாம் உடுத்தினவனாக காணப்படுகின்றான். Thirdly, he is in his right mind. இப்பொழுது அவனுடைய புத்தி தெளிந்தவனாக காணப்படுகின்றான். Fourthly, he besought the Lord Jesus Christ to be with him or to go with him. He wanted to follow the Lord Jesus Christ. நான்காவது, அவன் ஆண்டவரிடத்திலே நான் உங்களோடவே இருக்கிறேன், உம்மை பின்பற்றி வருகின்றேன் என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம். Now, from the control of the devil, the Lord Jesus Christ has given us grace. We can sit at his feet and learn, like Mary. Mary sat at the feet of the Lord and learned of him. So we also sit at the feet of Jesus. We read the word of God, and God, the Holy Spirit, is teaching us. We are at the feet of our Lord Jesus Christ. எந்த விதமாக மேரி ஆண்டவருடைய பாதத்திலே வீற்றிருந்து நல்ல காரியங்களை கற்றுக்கொண்டாலோ அந்த விதமாக நமக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொடுத்த விடுதலையினாலே நாமும் கூட அவருடைய பாதத்திலே வீற்றிருந்து பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியத்தோடு சேர்ந்து நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியான கிருபையை நமக்கு கொடுத்திருக்கின்றார். Secondly, he's sitting at the feet of the Lord Jesus Christ. He has a dwelling place now. You and I have, God has made us the dwelling place. He has made our hearts the dwelling place of the Lord Jesus Christ. இப்படியாக இந்த மனுஷன் மீட்பு பெற்ற பிறகு அவன் தங்குவதற்கு அவனுக்கு ஒரு இடம் கிடைத்தது. அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கும் கூட தங்குவதற்கான ஒரு இடத்தை கொடுத்திருக்கின்றார். Know ye not that you are the temple of the Holy Spirit, Holy Ghost. நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கின்றோம் என்று சொல்லப்படுகின்றது அல்லவா? So we are the dwelling place of
of God now. நாம் பாவத்திலிருந்து விடுதலை கட்டப்படினாலே ஆண்டவர் நம்முடைய இருதயத்திலே வந்து தங்குவதற்கு தகுதியுள்ளவர்களாய் இருக்கின்றோம். So in Ephesians, the book of Ephesians chapter 2 verse 22, Ephesians chapter 2 verse 22, we read that in whom also we are built together for an habitation of God through the Spirit. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே அவர் மேல் நீங்களும் ஆவினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று சொல்லப்படுகிறது. So we can glorify God, we can thank God because now we have become the habitation of God. நாம் இப்படியாக ஆண்டவருடைய வாசஸ்தலமாக நாம் கூட்டி கட்டப்பட வேண்டும்படினாலே அவருடைய வாசஸ்தலமான ஒரு பாக்கியம் கிடைத்தபடினாலே ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டியவர்களாய் காணப்படுகின்றோம். Secondly, he clothed us with a robe of righteousness, garment of salvation. Isaiah chapter 61, we read this, Isaiah chapter 61. ஏசாயா 51ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றபடி நமக்கு நீதியின் சால்வையை அவர் உடுத்துவித்தார். Isaiah chapter 61, let us read that scripture. Because God has given us the garment of salvation and covered us with the robe of righteousness. Isaiah chapter 61 and verse 10. ஏசாயா 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். He hath clothed me with garments of salvation, he hath covered me with the robe of righteousness. Isaiah 51, brother? 61 or 61. Isaiah 61 10 verse 10. Yeah. ஏசாயா 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்வேன், என் தேவனுக்குள் என் மனம் கலைதுகூறும். மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டின் நகையினால் தன்னை சிங்காரித்துக் கொள்வதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தந்தார். He has covered our shame now. We are no more, we don't have to feel ashamed at all because we are covered by the righteousness of God. இப்படியாக இனிமேல் நமக்கு அவமானப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு நீதியின் வஸ்திரத்தை நமக்கு அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை நமக்கு உடுத்தி விட்டார். Now this person who is totally changed person, his heart's desire is to follow the Lord Jesus Christ. அவன் மாற்றங்கள் எல்லாம் ஆன பிறகு அவன் ஆண்டவரை பின்பற்றி அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றான். He is asking the Lord Jesus Christ, Lord, I want to be with you. He is making a request. நான் உம்மோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். But the Lord says, return to thine own house. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல, நீ உன் வீட்டுக்கு போய் தேவன் உனக்கு செய்தவைகள் எல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பி விடுகிறதை பார்க்கின்றோம். And show how great things God has done unto thee. இப்படியாக நீ வீட்டுக்கு போய் ஆண்டவர் தேவன் உனக்கு செய்தவைகள் எல்லாம் அறிவி என்று சொல்கின்றார். அறிவிக்கு Today in the house of God, virtually we are there online, we can say together, Lord, this is the dwelling place, and Lord, these great things you have done to me. You have redeemed me. You have covered me with your righteousness. You have clothed me with garment of salvation. We can give all the praise to him in our own houses and together as a body of Christ. இப்படியாக ஆண்டவர் நாம் வீடுகளே இருந்தாலும் கூட நாம் எல்லாரும் ஒரு மனத்தோடு ஆண்டவரே, நீர் எனக்கு ரட்சிப்பின் வஸ்திரங்களை உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தந்தீர் என்று சொல்லி ஒரு மனத்தோடு நாம் வீடுகளிலே இருந்தாலும் கூட ஆண்டவரை தொழுது கொள்ளக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கின்றோம். Psalm 66, we will read this verse and go into a season of audibly worshiping the Lord Jesus Christ. சங்கீதம் 66ஆம் அதிகாரம். Let us turn to Psalm 66, verse 16. சங்கீதம் 66:16. தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள், அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன்.
let us come and let us tell the people oh, come here, all that you fear God, come, I will tell you, or I will declare what he has done for my soul. தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள், அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுகிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். Even now, as we go into the season of audibly worshiping the Lord, let us worship and let us declare his praises in the midst of God's people, and in our own household, let us declare these praises to the Lord Jesus Christ. இப்படியாக நாமும் நம்முடைய வீடுகளிலே தரித்திருந்தாலும் கூட இப்படியாக சங்கீதக்காரனை போல நாமும் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை, அவர் பாராட்டின இரக்க கிருபைகளை எல்லாருக்கும் தெரியும்படியாக சந்தோஷமாக நாம் தெரிவிப்போமாக, தொழுது கொள்வோமாக. Finish, no? Brother, you can continue, brother. Yeah, yes.